ஹலோ பிரதர். ஹாய். உங்க பேர் என்ன? என் பேர் நாசர். கம்பெனி பேரு அண்ட் உங்களோட பிசினஸ் என்ன பண்ணிட்டு? பசல் கன்ஸ்ட்ரக்ஷன். டாடா ஏஸ் வாங்க காரணம் என்ன? எவ்வளவு பிராண்ட் இருக்கும்போது டாடா ஏஸ் சூஸ் பண்ண காரணம் என்ன? அதாவது இந்த வண்டி வந்துட்டு சார் தான் சூஸ் பண்ணாரு, எங்க எம்டி சார் தான் சூஸ் பண்ணாரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை பற்றி அவர் ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்காரு. மற்ற வண்டிங்களை காட்டிலும் இதில் வந்துட்டு சர்டிஃபிகேஷன். பெட்ரோலா டீசலான்னு சொல்லலை. பெட்ரோல். இந்த வண்டி பெட்ரோல் வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன். நல்ல சஸ்பென்ஷனு, ஸ்மூத்தாக போகுது வண்டி. மற்றபடி சொல்லணும்னா நம்ம லோடெல்லாம் வச்சு எடுத்தோம்னா லோடும் எடுத்துட்டு நான் வந்துட்டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன். டாடா ஏஸ்ல டீசல் இருக்கும்போது நீங்கள் பெட்ரோல் எடுக்க வேண்டிய காரணம்? பெட்ரோல் இன்ஜினில் இருக்க ஸ்மூத்னஸ் டீசல் இன்ஜினில் அவருக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. அதனால வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின் தான் எடுத்தார். பெட்ரோல் இன்ஜின் என்னன்னா, அவர் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கணும் வண்டி, எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வண்டி சூஸ் பண்ணி எடுத்தார். ஆக்சுவலி டீசல் வண்டி எடுத்தால் மெயின்டெனன்ஸ் அதிகமாக, பெட்ரோல் வண்டி எடுத்தால் மெயின்டெனன்ஸ் அதிகம்? மெயின்டெனன்ஸ் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் 25 வருஷமாக டிரைவராக இருக்கேன், 25 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டீசலை விட பெட்ரோலில் மெயின்டெனன்ஸ் கம்மி. பெட்ரோல் வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் ஃபீல் எப்படி இருக்கு? இதனால் எங்களுக்கு நிறைய சேவிங். அதாவது சேவிங் சொன்னோம்னா, நம்ம இப்போ ரெண்ட்டு கொடுத்து ஒரு இடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளோட ஓன் ப்ராடக்டை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டாடா ஏஸ் பெட்ரோல் வாங்கினதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு? பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு மந்த்லி ரெண்ட்டுக்குன்னு நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் சாதாரணமாக வந்துட்டு என்ன எங்களுக்கு 4-5 கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நடக்குது. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு நாங்கள் வந்துட்டு மெட்டீரியலு, மெஷினரிஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த ரெண்ட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த ரெண்ட்டு கொடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஓனாக வண்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த ரெண்ட் எல்லாம் மிச்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி எடுத்தது. இதனால எங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு எங்களுக்கு நிறைய சேவ் ஆகும். பர்சனல் ஒப்பீனியன், இந்த வண்டி எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கார் மாதிரி தான் எனக்கு. என்ன அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்மூத்னஸ், சஸ்பென்ஷன், எவ்வளோ ஓட்டினாலும் டயர்ட் ஆகிறதில்ல. ரொம்ப பெஸ்ட் வண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கார் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டு வண்டி ஸ்மூத்னஸ்ஸு, சஸ்பென்ஷனு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. அடுத்து எத்தனை வண்டி வாங்கினாலும் இதே வண்டி தான் வாங்குவோம். டாடா ஏஸ் கோல்ட் பெட்ரோல் வண்டி தான் வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு இந்த வண்டி வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன், எனக்கும் எங்கள் எம்டி சாருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன். அதனால் வந்துட்டு எங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை. இந்த வண்டி தான் நாங்கள் அடுத்த வண்டியாகவும் வாங்குவோம். இந்த வண்டியில் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத நிகழ்வு சொல்ல முடியுமா? மறக்க முடியாத நிகழ்வுன்னா, திடீர்னு ஒரு நாள் போயிட்டே இருக்கேன், முன்னாடி இருக்க பைக்காரர் பிரேக் அடிச்சிட்டாரு. ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி அப்படிங்கிறப்போ நான் பிரேக் அடித்தேன். வண்டி கொஞ்சம் கூட பாதையை விட்டு மாறல. இதே மற்ற வண்டியாக இருந்துச்சுன்னா வழுக்கிட்டு போயிருக்கும், இல்லை ஏதாச்சும் வந்துட்டு சைடில் கீட்டில் ஸ்கிட் ஆகிருக்கும். ஆனால் இந்த வண்டி கண்டிப்பாக அது போல் எதுவும் ஆகலை. நல்லா கிட்ட போயிட்டு நின்றுடுச்சு வண்டி. நல்ல பிரேக்கிங் சிஸ்டம். இந்த டாடா ஏஸ் பெட்ரோல் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் அந்த டவுட் என்ன? அது இப்போ வண்டி ஓட்டும் போது வந்து கரெக்டாக இருக்கா? வண்டி எப்படி இருக்குது? இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சந்தேகம் இருந்தது என்னவோ உண்மைதான். அதாவது எங்களுக்கு இந்த வண்டி வாங்கிட்டோம்னா எங்களுக்கு இந்த பொருள்லாம் கொண்டு போகிறதுல எங்களுக்கு லோடு இருக்குமா, இந்த வண்டி வந்துட்டு நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்குமா, சிட்டிக்குள்ளார ஓட்ட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் வண்டி வாங்கி நாங்கள் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் இது ஃபஸ்ட்டு வண்டி. இந்த வண்டி வாங்கி ஓட்ட ஆரம்பித்ததில் எங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபிகேஷனாக தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் சொல்லணுன்னா, இந்த வண்டியோட பாடி, அதாவது நம்ம மற்ற வண்டியிலலாம் பார்த்தோம்னா லோடு வச்சு இழுக்கிறப்போ வந்துட்டு வண்டி இழுக்காது. இந்த பெட்ரோல் இன்ஜினுங்கிறதுனால எவ்வளோ லோடு வச்சு இழுத்தாலும் 800 கிலோ வரைக்கும் நான் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன். 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒன்றுமே ஃபீல் ஆகலை. அதாவது லோடு வந்துட்டு வச்சதுனால வந்துட்டு வண்டி உட்காருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டே கிடையாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. டாடா ஏஸ் பெட்ரோல் யாருக்கு சூட்டபிள்? எந்த மாதிரி பிஸ்னஸுக்கு சூட்டபிள்? அதாவது இது போல் கடை வச்சுருக்கவங்க, மெட்டீரியல் கடை வச்சுருக்கவங்க, ரெண்டாவது சொந்தமாக பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, ஃபால் சீலிங் கான்ட்ராக்டர் இருக்காங்க, எலக்ட்ரிக் கான்ட்ராக்டர் இருக்காங்க, பிளம்பர் கான்ட்ராக்டர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே ஹைக் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ரெண்ட் இருக்கட்டும் எல்லாமே ஹைக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ சொந்தமாக ஓனாக வண்டி வச்சோம்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் டிரைவிங் தெரியும். ஒரு குறைஞ்ச டிஸ்டன்ஸுக்கு போகணும்னா சொந்தமாகவே நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம்.
ஸோ இது எல்லா விதத்துலையும் பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த வண்டியோட மைலேஜ் என்ன? இது சிட்டிலையும் பெஸ்ட் மைலேஜ் கொடுக்குது. சிட்டியில் நான் மற்ற வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கேன், இந்த டீசல் வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு 2-3 வண்டி ஓட்டி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக தோன்றது என்னன்னா சிட்டிக்கும் இது பெஸ்ட்டு, அவுட்டரில் லாங்குக்கும் இது பெஸ்ட்டு. லாங்கில் போனோம்னா அவங்க ஏர் பண்ண மைலேஜ் கண்டிப்பாக எனக்கு கிடைக்குது. இந்த கம்பெனியில் என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த மைலேஜ் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குது. லோக்கலில் ஓட்டுறப்போ அதாவது உங்களுக்கே தெரியும், டிராஃபிக் இருக்குது, இது இருக்குது, அதுலேயும் ஒரு பெஸ்ட் மைலேஜ் கண்டிப்பாக இது கொடுக்குதுன்னு தான் என்னோட ஒப்பீனியன். இந்த வண்டி வேற யாரும் வாங்குறாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதாவது நான் பெற்ற சந்தோஷம் அது மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு காரை மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த ஒரு கூட்ஸ் வண்டி ஓட்டுறோம், அதாவது ஒரு கமர்ஷியல் வண்டி ஓட்டுறோங்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. அந்த அளவுக்கு வந்துட்டு வண்டி ஸ்மூத்து, உடம்பு வலி வராது, தூக்கி தூக்கி போடாது, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வண்டின்னு தான் சொல்லுவேன். இதுதான் என்னோட ஒப்பீனியனு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். பாருங்க. தேங்க்யூ டு ஆல்.